ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். உங்களோட ஆங்குலர் அப்ளிகேஷன் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட் இருக்குது ஆங்குலரில், அதுதான் லேசி லோடிங். அப்படின்னா எந்த ஒரு காம்பனண்ட்டோ இல்லை NgModuleஓ எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் தான் நம்ம அதை லோட் பண்ணணும். அது வரைக்கும் அதை டச் பண்ணக்கூடாது. அது எப்படி ஆங்குலரில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ டெமோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 2 அப்ளிகேஷன் டெமோ காட்ட போகிறேன். ஃபஸ்ட் அப்ளிகேஷன் NgModule பேஸ் பண்ணி எழுதினப்பட்ட ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன். ஸோ பேசிக்கலி இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது, ஓகேவா? இந்த வெப்சைட்டில் இப்படி யூசர் என்ட்ரு பண்ணுறாங்க. என்ட்ரு பண்ணோடனே பேஜ் வந்துடுச்சு இல்லையா? கண்ணிமைக்கும் நேரத்தில் பேஜ் வந்துடுச்சு. இப்போது இந்த யூசர் வேறு எங்கேயுமே இன்னும் போகலை. அப்போது லேசி லோடிங் கான்செப்ட் படி என்னென்னா, ஒரு டேட்டா அதாவது ஒரு பேஜ் வேணும் அப்படின்னா அந்த பேஜ் மட்டும் தான் நம்ம அப்போதைக்கு லோட் பண்ணணும். தேவையில்லாத எந்த ஒரு பேஜும் நம்ம லோட் பண்ணக்கூடாது. அதுதான் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே நெட்வொர்க் டேப்பில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். நல்லா கவனமாக பாருங்கள். .js. ஸோ இந்த நெட்வொர்க் டேப்பில் .jsன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணியிருக்கேன். நல்லா கவனமாக பாருங்கள். யூசர் இப்போது ஹோம் பேஜ்லேருந்து ப்ராடக்ட் பேஜுக்கு போகிறாங்க. ஒரு புதுசாக JS ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு. பேசிக்கலி இந்த கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் செக்ஷனே ஒரு மாடியூல். இந்த மாடியூல்குள்ளே, அதாவது யூசர் இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ரவுட்குள்ளே போகிறப்ப தான் இந்த ப்ராடக்ட் மாடியூலோட கம்ப்ளீட் காம்பனன்ஸை டவுன்லோட் பண்ணுங்கிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் இந்த JS ஃபைல், அதாவது இந்த JS ஃபைலோட சைஸை பாருங்கள். இங்கே சைஸ்லாம் காமிக்கும் ஆக்சுவலி எவ்வளோ சைஸ் அப்படின்னு. இப்படி 13 KB காமிக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஈவன் சின்ன சின்ன ஃபைல் கூட தேவைப்படாமல் நம்ம டவுன்லோட் பண்ண மாட்டோம். திருப்பி நல்லா கவனமாக பாருங்கள். அட்மின் செக்ஷன் போகிறேன். அட்மின் இருக்கா, இன்னொரு ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. அட்மின் செக்ஷன் போனால், அதாவது இந்த நேவிகேஷனுக்கு போனால் மட்டும்தான் அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணு அப்படின்னு நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் தான் லேசி லோடிங். இப்போது இந்த 2 ஃபைலையும் நம்ம ஹோம் பேஜுக்கு வரப்போ டவுன்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா நெட்வொர்க் ஆகும். ஏதாவது மொபைல் அப்ளிகேஷனில் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கவங்க யூஸ் பண்ணால் அப்ளிகேஷன் ரொம்ப நேரமாக லோட் ஆகிட்டு இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அப்ளிகேஷனில் தவிர்க்கலாம். அப்படி தவிர்க்கிறனால இப்படின்னு சொடக்கு போகிற நேரத்துக்குள்ளே இம்மீடியட்டாக அப்ளிகேஷன்ஸ் லோட் ஆகிடும். ஓகே, இப்போது இது பழைய அப்ளிகேஷன் இல்லையா? NgModule பேஸ் பண்ண அப்ளிகேஷன். இதுக்கு நான் கோடிங்கில் எக்ஸாம்பிள் காட்டுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. நல்லா பாருங்கள். இப்போது இதுக்குரிய கோடிங் போகும். இப்போது இதோட கோடிங்கில் இதுதான் இந்த ஷாப்பிங் ஆப்போட கோடிங். ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்ம இங்கே ரவுட்டிங் மாடியூல் டிஃபைன் பண்ணுவோம். அதாவது ரவுட் செக்ஷன் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அந்த ரவுட் செக்ஷனில் இப்படி டிஃபால்ட்டாக ரவுட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ரவுட்ஸ் எல்லாமே ஒரே ஃபைலாக தான் கன்வெர்ட் ஆகும், ஓகேவா? பண்டில் ஆகிடும் எல்லா இதுவும். பட் ப்ராடக்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது. அதில் நம்ம லோட் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாடியூல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறோம். அதே மாதிரி அட்மினுக்கும் இந்த மாடியூல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறோம். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த லோட் சில்ட்ரன்ஸ். இதுதான் இந்த அப்ளிகேஷனில் இந்த மாடியூல்ஸ் எல்லாமே லேசி மாடியூல்ஸாக ஆக்குறதுக்குரிய காரணம். அப்படி ஆக்குறதுனால இந்த ரவுட் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் இந்த மாடியூலே டவுன்லோட் ஆகும், இல்லைனா ஆகாது. ஸோ யூசர் இங்கே வந்தாங்க, எங்கேயுமே போகலை. அப்போ நம்ம இந்த 2 ஃபைல் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுதான் லேசி லோடிங். ஓகே, இது கொஞ்சம் பழைய அப்ளிகேஷன். புது அப்ளிகேஷனில் பார்க்கலாமா? புது அப்ளிகேஷனில் ஆங்குலர் 18ல் 2 கான்செப்ட் இருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னலான NgModule பேஸ் பண்ண கான்செப்ட், அதாவது ஒவ்வொரு NgModuleலையும் ஒன்றுக்கு மேற்பட்ட காம்பனன்ட்ஸ், டைரக்டிவ்ஸ், சர்வீசஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் ஸ்டாண்டலோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஸ்டாண்டலோன் ஆங்குலர் 16 போர்டு தான் கொண்டு வந்தாங்க. 18லேருந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக இருக்குது. ஸ்டாண்டலோன்னா என்னென்னா, ஒரு காம்பனண்ட் இருக்கும். அந்த காம்பனண்ட் எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதாவது அந்த காம்பனண்ட்டுக்கு ஏதாவது வேணும்னா அந்த காம்பனண்ட்லேயே எல்லாமே நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்குரிய எக்ஸாம்பிளையும் பார்ப்போம். கோடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நெட்வொர்க் டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். இப்போது இந்த அப்ளிகேஷனில் ஹோம் பேஜ்லேருந்து சேட்டுக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், சங்க் ஃபைல் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் ஆகிருக்கு. இது இந்த காம்பனண்ட்க்குரிய கோட் மட்டும். போர்டுக்கு போகிறேன், அப்பயும் டவுன்லோட் ஆகுது. இன்னொரு பேஜுக்கு போகிறேன், இன்னொன்று டவுன்லோட் ஆகுது. இன்னொரு பேஜுக்கு போகிறேன், இன்னொன்று டவுன்லோட் ஆகுது. பட் சில பேஜுக்கு நான் போகிறேன், டவுன்லோட் ஆகலை. அதுவும் இன்டென்ஷனாக தான், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. நீங்கள் செட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி செப்பரேட்டாக ஃபைல்ஸ் ஜென்ரேட் ஆகும், இல்லைனா ஜென்ரேட் ஆகாது. ஓகே, இதெல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு காமிப்போம். இப்போ NgModuleல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லோட் சில்ட்ரன்
அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போது ஒரு காம்பனண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் Angular 18 கோட். ஒரு உதாரணத்துக்கு ஒரு காம்பனண்ட் எடுத்திருக்கேன். ஆப் கான்டாக்டர்ஸ் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் எடுத்திருக்கேன். இங்கே ஸ்டாண்டலோன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதை நம்ம ட்ரூன்னு செட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இம்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த இம்போர்ட்லேயே 4 மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபார்ம் மாடியூல், காமன் மாடியூல், ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ், ரவுட்டிங் மாடியூல். ஸோ இதெல்லாமே NgModules தான். பட் இது எல்லாமே இந்த காம்பனண்ட்லேயே இம்போர்ட் பண்ணனால இந்த காம்பனண்ட் தனித்து செயல்படும். இந்த காம்பனண்ட் எதையும் நம்பி இல்லை. அதாவது ஏதாவது நம்பி இருந்தால் கூட அது அவங்களுக்குள்ளே இங்கேயே வந்துடும். இது ஏதாவது ஒரு NgModuleக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் நியூ வே ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் ஸ்டாண்டலோன். ஓகே, இப்போது காம்பனண்ட் வைஸ் இது ஸ்டாண்டலோன் அவ்வளோதான். பட் இது லேசி மாடியூலாக மாறுறதுக்கு, லேசி லோடிங்காக மாறுறதுக்கு எங்கே போய் பண்ணணும்னு சொல்கிறேன். இதோட ரவுட்டிங்ஸ் எல்லாமே இங்கே ஆப் ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். இப்போ நல்லா பாருங்கள், ஹோம் பேஜுக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் பார்த்துருக்கு. இந்த பாத்தில் வந்தால் என்ன காம்பனண்ட் லோட் ஆகணும்னு இருக்குது. இதே மாதிரி தான் மிச்சம் இருக்கும். பட் ஒரு பேஜை, ஒரு காம்பனண்ட்டை லேசி லோடிங்காக மாற்றுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அபோட்டஸ் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது, அதுக்கு பார்த்துருக்கு. இங்கே லோட் காம்பனண்ட் ஃபங்க்ஷன் எந்த காம்பனண்ட்டை லோட் பண்ணணும் அப்படிங்கிற டெஃபினிஷன், இதுதான் முக்கியம். இந்த பீஸ் ஆஃப் கோடு தான் ஒரு காம்பனண்ட்டை லேசி லோடிங்காக மாற்றுது. இதே மாதிரி இந்த ரவுட்டுக்கும் இந்த காம்பனண்ட்டையும் லேசி லோடிங் ஆக்கியிருக்கேன், இந்த காம்பனண்ட்டையும் லேசி லோடிங் ஆக்கியிருக்கேன். பட் மிச்சதுக்கெல்லாம் ஆக்கலை, சேட்டுக்கு ஆக்கியிருக்கேன். இது எதுக்காக நான் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன்னா, இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணால் தான் அந்த காம்பனண்ட் லேசி லோடிங்காகவே ஆகும், அப்படி இல்லைன்னா ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆறுனால அந்த மாதிரி செப்பரேட்டாக ஃபைல்ஸு வேணுங்கிறப்ப மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். தேவையில்லாமல் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் மெயின் ரீசன். ஓகேவா? இப்போது இது இன்டர்வியூவில் கேட்பாங்க, லேசி லோடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு. ஸோ லேசி லோடிங்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் NgModuleலையும் சரி, இல்லை லேட்டஸ்ட்டு Angular ஸ்டாண்டலோனில் லேசி லோடிங் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறதும் சரி, இந்த ரெண்டுமே உங்களுக்கு தெரியணும். அதனால தான் இந்த ரெண்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே போய் நியூ டெர்மினல் போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா NgBuild அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஹோல் அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணுது. அப்போது இந்த Angular கம்பைலருக்கு தெரியும், ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணப்போ இந்த மாதிரி லேசி லோடிங் கான்ஃபிகர் பண்ணியிருந்தா இது என்ன பண்ணணும்னு பாருங்கள். லேசி சங்க் ஃபைல்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, சேட் காம்பனண்ட், கான்டாக்டர்ஸ், அபோட்டஸ், அப்புறம் இந்த பிளான் அண்ட் ப்ரைஸிங் காம்பனண்ட். இந்த 4 காம்பனண்ட்டுக்கு தான் நம்ம அதை லேசி லோடிங் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அதனால 4 டிஃப்ரெண்ட் சங்க் ஃபைல்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. சப்போஸ் இதெல்லாம் நான் கான்ஃபிகர் பண்ணாமல் இருந்தால் இந்த சங்க் ஃபைல்ஸ்லாம் வந்திருக்காது. அதுக்கு பதிலாக மொத்தமாக ஒரே ஃபைலாக மெயின் ஃபைலில் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ரீசன் அண்ட் இதுதான் பிஹைண்ட் த சீன். இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் உங்கள் Angular அப்ளிகேஷனை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை யாராவது உங்களை கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கும் சரி, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் குயிக்காக ரீகேப் பண்ணலாம். நம்ம லேசி லோடிங் NgModule பேஸ் பண்ணதும், Angular 18ல் லேட்டஸ்ட்டாக ஸ்டாண்டலோன் பேஸ் பண்ணதும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மாடியூலையும் சரி, ஒரு காம்பனண்ட்டையும் சரி லேசி லோடிங் பண்ண முடியும். அதுக்கு இதுதான் உதாரணம். கோட் எல்லாமே github.com/learnsmartcoding அப்படிங்கிற அக்கௌண்ட் கீழே ரெபாசிட்டரிஸில் இருக்குது. கோடிங்கை பற்றி கவலைப்பட வேணாம், எப்படி பண்ணுறதுன்னு தான் முக்கியம். ஆல்ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்புறம் நான் உங்களை இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்ரைட், தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.